மறைந்த ஐயா திரு இமானுவேல் சேகரனார் அவருடைய 68வது நினைவு நாளை ஒட்டி மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் சார்பாக நானும் கழகத்துடைய மூத்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தினரும் வந்து இங்கே எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். அவருடைய புகழ் என்றென்றும் ஓங்கி நிற்கட்டும். சமூக நீதிக்காக அரும்பாடுபட்டவர், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர் திரு இமானுவேல் சேகரன் அவர்களார். அவங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க. ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று. சென்ற வருடமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கான உத்தரவை இட்டார்கள். உடனடியாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார்கள். அந்த நினைவு மண்டபம் கிட்டத்தட்ட 95% பணி நடைபெற்று பரமக்குடி நகராட்சிக்கு சொந்தமான இடத்துல நினைவு மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள், அவருடைய திருவுருவ சிலை வைக்கின்ற இறுதிப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாதங்கள்ல அந்த மணிமண்டபம் சிலையும் திறக்கப்படும் என்ற செய்தியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் மறைந்த திரு இமானுவேல் சேகரனார் அவருடைய பணி ஓங்கட்டும். அடுத்து வர தலைமுறைகளுக்கு அவருடைய சமுதாய பணி, சமூக நல்லிணக்க பணி, சமூக நீதி பணி தொடரட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.